Daily. Taste the Daily. திரு ஹரிகரன், என்ன எத்தனை நாட்கள் ஆனாலும் என்ன ஆனாலும் கை நம்மளோட தான் இருக்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப சூசமாக சொல்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு. இதுக்கு மேலேயும் திமுக காங்கிரஸில் விரிசல் மோதல் அப்படின்னு பேசுறது சரியா? முதல்ல மரியாதைக்குரிய அண்ணன் முருகையன் ஒரு கருத்தை சொன்னார். காமராஜர் ஐயாவை எவ்வளவோ இழிவுபடுத்திட்டாரு ஐயா கருணாநிதி. அந்த இழிவுபடுத்தின விஷயத்துக்கெல்லாம் சரி கட்டிட்டாருன்ற வார்த்தையை அண்ணன் பதிவு பண்ணுறாரு. அது உள்ளபடியே ரொம்ப மனவேதனையோட நான் அண்ணன் போல மூத்த ஆளுங்க இது போல பெரிய அளவில் விமர்சனம் பண்ணி ஒரு உலகத் தலைவரை அவ்வளோ விமர்சனம் பண்ணி அரசியல் சுயலாபத்திற்காக ஐயா கருணாநிதி அந்த நாளில் செயல்பட்டிருக்கிறாரு. அதை அப்படியே சட்டென்று போய்விட்டு அண்ணன் சொல்வது சரி கட்டிட்டாரு அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. அதை நான் ரொம்ப மன வருத்தத்தோடு அதை வன்மையாக கண்டிச்சு. நிறைய பணம் கொஞ்சோண்டு சீட்டு, இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இன்னைக்கு திமுக கூட்டணிக்காரங்களுக்கு உகர்ந்த ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி திமுக கூட்டணி சேர்ந்ததுக்கான ஒரு அஜெண்டா என்ன? ஆவணவன குரல் வித்தை காட்டுறது. ஐயோ அங்கே இருக்க பிஜேபி வந்துடும், ஐயோ ஏடிஎம்கே வந்துடும். இவங்க என்னவோ அப்படியே சுவிட்சர்லாந்து போல ஒரு ஆட்சியை கொடுப்பது போலவும் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பது போலவும் அழகிய நிர்வாகத்தை கொடுப்பது போலவும் அவங்க தாத்தா காலத்தில் அண்ணன் உதயநிதியோட தாத்தா காலத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு அண்ணன் உதயநிதி வரை இந்த வரலாறு சுய அந்த எப்படி சொல்கிறது அவங்களுடைய சுய லாபமும் அவங்களுடைய சுய போக்கும் தான் இந்த கட்சியில் இருக்குமே தவிர இந்த ஆட்சியில் இருக்குமே தவிர மக்கள் சிந்தனை இல்லாத இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டணியை கட்டி அமைச்சதே ரொம்ப தவறு. அதையே மக்கள் ரொம்ப ஜோக்கா பார்க்குறாங்க. இன்னொன்று கை நம்ம விட்டு போயிடாது பார்க்குறாங்கன்றீங்க. அவங்க இப்போ அமைக்கலையே, அவங்க 2019 அன்று முதல் அப்படியே ஒரு 2 வருஷம் பேக்குக்கு போங்க. இன்று கூட்டணி கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ஸ்டாலின் ஐயாவையும் திமுகவையும் ஐயா கருணாநிதி அவர்களும் என்ன மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது அரசியல் ரீதியா ஒரு கருத்து முரண்பாடுகள் மாற்றி பேசுவது இயல்பு. ஆனா அவங்க வச்ச குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு. திமுகவுடைய ஃபண்டமெண்டலே பிரச்சனை, அவங்க தலைவருடைய ஃபண்டமெண்டல் விஷயங்களே பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு பேசிய ஒரு காட்சி நம்ம பார்த்துருக்கிறோம் 2016. அப்படியே 19க்கு திரும்பினா அப்படியே அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு மனித புனிதர்களாக மாறக்கூடிய அந்த அவலக்காட்சியை பார்த்தோம். இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி உதயநிதி அண்ணன் சொல்றாரு கை நம்மளை விட்டு போகாது. அந்த கையை சின்னத்தையும் சரி அந்த கூட்டணி கட்சி நீங்க லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் பண்றீங்க, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. எலெக்ஷன் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை இல்ல, அது அவங்களுக்கே பிரச்சனை இல்லையே. நான் என்ன சொல்றேன், மக்கள் சார்ந்த ஒரு இயக்கமா இருந்தா, மக்கள் சார்ந்த ஒரு சிந்தனை உள்ள இயக்கமா இருந்தா, மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய இயக்கமா இருந்தா இதை பற்றிலாம் கடுமையா கண்டனம் தெரிவிப்பாங்க, கூட்டணி விட்டு வெளியே வர முயற்சிப்பாங்க. அவங்களை பொறுத்தவரை எத்தனை எம்பி சீட்டு, வீட்டுக்கு எவ்வளவு நோட்டு, இதை தாண்டிய பேச்சுவார்த்தை அங்க கிடையாதுங்க. நீங்க வெளியே பார்த்தது காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவமானப்பட்டது. அம்மா ஜோதிமணி அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெரியசாமி அண்ணன் ஒரு பகிரங்க கருத்தை சொல்றாரு. அப்ப கூட அண்ணன் பாருங்க வலுவான கண்டனம் சொல்லாம அண்ணன் மா சுப்பிரமணியன் சொன்னது போல ஏங்க திருட்டுன்னு சொல்லாதீங்க அது முறைகேடு அப்படின்றது போல ஒரு நலிவான வார்த்தை அண்ணன் கனிவா சொல்றாரு. அப்படிலாம் இல்லங்க, கடுமையா கண்டிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் மீண்டும் சொல்றேன், என்ன சொல்லணும்ங்கறீங்க? இல்ல நான் மீண்டும் வன்மையா கண்டிக்கிறேங்கிற வார்த்தையே நல்ல வார்த்தை இல்ல. ஐயா காமராஜர் ஐயா அப்புறம் அதை விட என்ன சொல்லுங்க? அவர் வயது புரிஞ்சவருங்க, பழைய சிந்தனையில் இருந்து ஒரு மாறவில்லை. இன்றைக்கு இருக்கிற திமுக தொண்டர்கள் மத்தியில அந்த சிந்தனை இல்லை, இப்போது உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலும் அந்த சிந்தனை இல்லை. அவர் வயதான ஒரே பழைய காலத்து காங்கிரஸ்காரர் மாதிரி பழைய காலத்து திமுக காரரா அவர் பேசிட்டு. காங்கிரஸ் தோலுரிக்கப்பட்ட தருணம். இதுவரை திமுகவிற்கு முட்டு கொடுத்து கொண்டு கார்பன் காப்பியாக திமுக எதை பேசுகிறதோ அதையே பேசிக்கொண்டு ஒரு பேச்சை போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு காமராஜர் ஐயாவை விமர்சிக்கிற நேரத்துல இந்த காங்கிரஸ்காரங்களுடைய எதிர்ப்பை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ் என்கிற கட்சி தமிழ்நாட்டில் இந்த அளவு ஒரு கோலூற்றி நின்றுச்சு ஒரு காலகட்டத்தில்னா அதற்கு காமராஜரோட பங்கு எவ்வளவு பெரிய பங்கு. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை அவ்வளவு எள்ளி நகையாடுறாங்க. ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார், நாங்க தான் பண்ணி கொடுத்தோம், எப்படி நம்மளெல்லாம் படிக்க வச்சது நாங்க தான் சொல்லி ஒரு புருடா விடுறாங்களோ அது போன்ற காமராஜர் ஐயாவை பேரை வச்சுக்கிட்டு இவங்க செய்த விஷயங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன கண்டனம் தெரிவிச்சாங்க, என்ன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டீங்க? அப்படியே சாஃப்ட் கார்னராவே ஒரு நடத்திட்டு போறீங்களே. அவர்களை பொறுத்தவரை காரணம் எம்எல்ஏ சீட்டு இல்ல, அப்படி சொன்னவரை வாபஸ் பெற விட்டோம். ஒரே விதம் ஸ்டாலின் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் இந்த மேடையில் நான் பேசியிருக்கிறேன், அதை கண்டிச்சு இங்கேயே பேசியிருக்கிறேன். அப்படி பேசி அவர் வாபஸ் பெற்றுக் கொண்டார், அதுக்கு வருத்தம் தெரிவிச்சார். அது போதும். அவ்வளவுங்க, என்னங்க தப்பு எந்த கட்சி அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் எப்படிங்க இது? அதாவது இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போலாம், கூட்டணி கட்சிகளுக்கு அந்த சீட்டுக்கும் நோட்டுக்கும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனா மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க, பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு உதயநிதி ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் பேசிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா 74 வயது ஒரு எம்எல்ஏ அவர் காலில் பொத்துன்னு விழறாரு. உதயநிதி என்னதை ரசிக்கிறாரு. ஆனா இதே உதயநிதி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, செல்ஃபி முக்கியம் இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. இன்னைக்கு எங்க போச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட்? ஆனா முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டு
கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லைங்க. நீங்க அவங்க வெளியே வந்து அவங்களுடைய முகத்தை பாருங்க, அறிவாலயத்துக்குள்ள அவங்க உள்ள ஒரு கூட்டணி கட்சி போய் வெளியே வந்ததுன்னா அப்படியே இறுக்கமா இருப்பாங்க முகமே. காரணம் அப்படி ரைடு. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா கூட்டணி கட்சிகள் யாருமே அதை சொல்லலையே. நாங்க கூட்டணியில பலமா இருக்கோம், எங்களுக்கான மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அற்ப அரசியல் ஆதாயம் தேடுபவர்களுக்கு எப்படிங்க அதெல்லாம் வெளிப்படையா சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு 2026 வருது. திமுக என்ன குரலை வித்தை எல்லாம் கையில் எடுக்கிறதோ அந்த குரலை வித்தைகளுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த இயக்கங்கள்லாம் வரதான் செய்யும். ஒரு கண்டனத்தை இந்த 4.5 ஆண்டுல இந்த கூட்டணி கட்சிகள் சொல்லியிருக்கா? அண்ணன் திருமாவளவன் எந்த கேள்வி கேளுங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் செல்வபிரதன் கிட்ட கேள்வி கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொஞ்சம் அங்கங்க எதிர்க்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். மற்றபடி என்ன எதிர்ப்பு இருந்தாலும் நம்ம பில்டப் போடுறோமோ பீடா போடுறோமோ இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும். திமுக ஒரு போக்கில் போய் கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் என்ன பேசுறாங்கன்னு தெரியாம உடனே ஆதரவு சொல்றாங்க. எப்படி இது? இப்படி ஒரு அவல நிலையை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் ஒரு பக்கம் பெரிய அளவில் அடர்த்தியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த திமுகவுடைய இந்த அவல ஆட்சி, பையனும் அப்பாவும் பேரனும் சேர்ந்துக்கிட்டு நீ கும்மாலம் போடக்கூடிய இடத்துல அமைச்சர்கள்லாம் ஏழைன்றாங்க. இதெல்லாம் சிரிப்பா வரல. எத்தனாயிரம் கோடி இவர் மேல ஈடி ரைடு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? போன மாசம் இவர் ஏழையா? இவர் ஏழைகளின் பங்காளர்களா? திமுக காரங்க ஏழைகளுக்கு அங்கதான் இருப்பாங்களா? ஏன் ஏழைகளை தான் ஈஸியா ஏமாற்ற முடியும். அதனாலதான் திமுக ஏழைகளுக்கான கட்சி என்று இன்றும் ஏமாத்துறாங்க. இன்னொன்று அவங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஏழைகளுக்கான ஏழைகளுக்கான சின்ன உதயசூரியன். 70 ஆண்டுகளா அவங்களை ஏழையா வச்சிருக்கிறது யாரு? நாங்கள் ஆட்சி பண்ணோம், என் தந்தை காலத்திலிருந்து ஆட்சி பண்ணோம் என்று பெருமை பூத்தக்கூடிய திமுக. இப்ப நீங்க சொன்னீங்க திமுக என்ன பண்ணாலும் என்னன்னு கூட கேட்காம சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி இருக்கிறதுனாலதான் 2026லும் 2026 மட்டும் இல்ல 36 வரைக்கும் நாங்க தான் அப்படின்றத அவ்வளவு உறுதியா சொல்றாங்களோ? இந்த மாதிரி கூட்டணி நமக்கு இந்த மாதிரி எங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கூட்டணி கிடைக்காது அப்படின்ற உறுதி இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க, எதையாவது ஒன்று சொல்லிதான் ஆகணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றாங்க. திமுகவுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆனா திமுக காரங்க கூட நீ கவர்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை. கூட்டணி கட்சிகள்லாம் அப்படி முட்டு கொடுத்து கூட நிற்கக்கூடிய காட்சி நீங்க நடக்குது. நான் கேட்பது, பொதுமக்கள் எதை பார்ப்பாங்க? ஒரு கட்சியை நீங்க எப்ப தெரியப்படுவீங்க? தான் என்ன கொள்கை இருக்கு, தனக்கு என்ன கோட்பாடு இருக்கு, தனக்கு மக்கள் சார்ந்த எண்ணங்கள் என்ன இருக்கு பிரதிபலித்த ஒரு கட்சியை சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி நான் பிரதமராக கூடாதா, நான் முதல்வராக கூடாதான்னு திமுக கூட்டணிக்குள்ள அந்த கொள்கையை எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இல்லையா இருக்கு? இல்லைங்க, அதுக்கு மாதிரி தெரியுது உங்களுக்கு. திமுக ஒரு 10 ரூம் மேல அறிவாலயத்துல இருந்து ஆளுக்கு ஒரு ரூம்ல இருக்காங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கு. தனி கொள்கை தனி சித்தாந்தம் என்று ஒரு கட்சிக்கு இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி எள்ளி நகையாடுறாங்க, அவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் என்ன செய்தார்கள் கேட்டா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு டிரைவிங் பண்ண என்ன மேடம் ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். திமுக அதை செய்ய தொடங்குகிறது. கூட்டணி கட்சிகள் கண்மூடித்தனமா திமுக எதை செய்தாலும் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு, நாங்க ஓட்டு வாங்குவோம், இந்த மக்களுக்கு முதலமைச்சர் அதை பண்ணியிருக்காருன்னு சொல்லி காங்கிரஸ்காரர்களும் அந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்றாங்க இந்த திமுக தொழிலாளர்களுக்கு எதிராக நிற்கிறது அப்படின்னு. அதற்கு பதில் சொல்ல முடியுமா முதலமைச்சர்? உடனே கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இப்படி பேசக்கூடாது, வெளியே போயிரு. என்னது இது? கூட்டணி கட்சிகளாலும் தெளிவாக பேச முடியல. பொதுமக்கள் பேசுறது திமுக காரங்க கேட்க மாட்டாங்க. நீ யார் பேச்ச கேட்கறதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு எல்லாரும் பேசுறது நிப்பாட்டிட்டாங்க. நீதிமன்றங்கள் திமுகவை பார்த்து தொடர்ந்து பேசலாம். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்றாங்களா? நிதி குடும்பத்திலிருந்து கூட்டணி கட்சியில நீங்க மிதி வாங்கக்கூடிய காட்சியை தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. இதில் காங்கிரஸ் தெரியப்பட்டு விட்டது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதர கட்சிகள் எல்லாம் இனி வரும் காலங்களில் தெரியப்படும். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரியணையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கோட்டையை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. இதோ நாளைய மறுநாள் அண்ணன் நயனார் நாகேந்திரனும் அவருடைய பயணத்தை தொடங்குறாங்க. இது வெற்றி பயணம். இவர்கள் நாங்கள் மக்களை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறோம். திமுக இன்னைக்கு மக்களை பணைய வைக்கக்கூடிய பயணங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுது. இந்த திமுகவுடைய தீராத ஆசை, திமுகவுடைய திருட்டுத்தனமும் திமுகவுடைய தில்லுமுள்ளுத்தனமும் இன்னைக்கு திணறடிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு தகர்க்கப்பட உள்ளது. தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் நிற்பாங்க. இந்த இண்டி கூட்டணி என்கிற இந்த உண்டி கூட்டணி கிண்டியை தாண்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்கு நன்றி. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்கு, இல்ல திமுக கூட்டணிக்குள்ள விரிசல்கள் விழுதா, இல்ல பலமான கூட்டணியா இருக்கிறாங்களா அப்படின்றத வரும் தேர்தல் முடிவுகள்ல பார்க்கலாம்.